கைஸ் ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறோன்னு இருந்தோம். அது நம்ம ஸ்னைல்ஸ் தான் கைஸ். நமக்கு ஸ்னைல்ஸுக்குனே தனியாக இங்கே ஒரு தொட்டி இருக்குது பாருங்க கைஸ். அதை நம்ம திறக்க மாட்டோம். உள்ளெல்லாம் ஸ்னைல்ஸை ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். தான் ஃபுல் வீடியோ தானே திறந்து கட்டும். அது அடுத்தடுத்து கட்டும். சரி கைஸ், இது நல்லா பாருங்கள். ஷார்க்கு மணி பிளான்லாம் அந்த சைடு வளரும். பாதி இது நம்மள்கிட்டே பொறிஞ்சது. பாதி மாலிலாம் இங்கே நிறைய கிடக்கும். அதை நம்ம பொறிச்சு ப்ரீட் பண்ணி விட்டுடலாம். மாலியில் நம்ம வாங்க முட்டை போட போகுது கைஸ். அங்கே பாருங்க. ஆமாம் கைஸ், கொஞ்சம் பிடிங்க கைஸ். ஒரு 2 மீன் உங்களுக்கு பிடிச்சி கட்டுறேன். மாலியில் மட்டும் வளர்ந்து ஒரு ஒயிட்டு பிளாக்கு அதனாலையும் நம்மள்கிட்ட ஒயிட் ஷார்க்கு பிளாக் ஷார்க்கு எல்லா ஷார்க்கும் இருக்குது கைஸ். ஷார்க்கும் இல்லாமல் ஷார்க் அந்த இருக்குது. பிடிச்சிட்டோம் ஒயிட் கையில் எடுத்து காட்டுங்க. இது ஒரு சின்ன ஷார்க் தான் கைஸ். இருக்கிறதே இதான் சின்ன பையன் பாருங்க கைஸ். ரெடி விட்டுருவோம் கைஸ். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. போயிடுவான். இது ஒரு ஃபைட்ரு கைஸ். பென் ஃபைட்ரு. இது நம்மகிட்ட இன்னும் 2 இருந்துச்சு. அது 2 விற்றுட்டேன். இன்னும் 2 நம்ம பாதி மீன் நம்ம சேல்ஸ் தான் கைஸ் பண்ணுவோம். ஆமாம் கைஸ், கீழே பாருங்க. எதுவுமே இது வரைக்கும் டெத் ஆனதே கிடையாது. சரி கைஸ், நம்ம கீழே இருக்குது. எப்படி நம்மகிட்ட இது கூட கோல்டு கைஸ். கஜா எல்லாமே கஜா தான். எல்லாமே ஜோடியாக தான் கைஸ். ஒயிட் ஸ்னோ கைஸ். கஜா எல்லாமே வேணும். பல மீன் இருக்கு. சேல்ஸுக்கு வேணா நீங்கள் வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஸ்னேக் கமெண்டே பண்ணுங்க. நாங்கள் இது இந்த நத்தை இதுன்னு சொன்னது கைஸ். எப்படி என்ன மீன்னாலும் நாங்கள் காமிச்சிருக்கோம். என்ன மீன்னாலும் மறைக்காது. வீடியோ பாரு. ஃப்ரீயாக கிடையாது, காசு தான். என்ன இருக்கு பாருங்க கைஸ். பெரிய ஸ்னேக்ஸ் வந்து வளர்ந்து அது எங்கே அது ஓடும்ல அந்த ஸ்னேக்ஸ் எங்கடா? அதெல்லாம் இல்லைங்க. எங்கே போச்சு? பார்த்துட்டே இருக்கும்போது மறைஞ்சிருக்கோம். இதான் சைஸ் கைஸ். அதுதான் பெருசு. நம்மகிட்ட எல்லாம் எக் விடுறது. இன்னும் நிறைய சின்னதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அங்கங்கே இந்த ரூஃப்லலாம் இருக்கும். ஆனால் இருக்கா நிறைய சின்னதாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் குட்டி போட்டது. இதில் ஒரு மீனையும் விட்டுருங்க கைஸ். குட்டி மீன் எதாடி மீன் முட்டை போட்டுறக்கூடாதுன்னு முட்டை போட்டுருக்காங்க கைஸ். இதோட ஸ்னேல்ஸ் கண்ணாடிலாம் இருக்கும் கைஸ். இங்கே நாங்கள் கண்ணாடி வச்சுலாம் மூடி போடுறோம். ஏன்னா நைட் நேரத்தில் இங்கே எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. கண்ணாடி பார்த்து இது வந்து நம்ம கப்பிட்டாங்க கைஸ். கப்பு நம்ம ஒரு 2 ஜோடி வளர்த்தோம். 4-5 வளர்ந்துச்சு. 2 மாலி குட்டி நல்லா வளர்ந்துச்சுன்னு இதில் போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டேன். மாலி குட்டி தான் நம்மகிட்ட அதிக வரைக்கும் கேட்குறாங்க கைஸ். சின்னதாக இருக்கான் அதனால தாங்கன்னு. இது நம்ம ஃபைட்ரு கைஸ். ஒரு தடவை ஒரு கடையில் கீழே விழுந்து அடிபட்டுன்னு சொன்னாங்க கைஸ். அது வந்து குலைக்காது, நீங்கள் வேணால் 8 போங்க ஃப்ரீயாகவே நாங்க நம்ம 8 வந்து மெடிக்கல் ரியார் பண்ணி நல்லா வச்சுருக்கோம் கைஸ். அது இது ஒரு குட்டி நம்மகிட்டே ப்ரீடான ஒரு ஃபைட்ரு. அது தெரியுதா இல்லையான்னு தெரில. ஏன்னா இது இருட்டாக இருக்கும் நேரம். லைட் ஆப்ஷன் போடுங்க கைஸ். சின்னதாக தான் நிற்குது. அது பிளாக் கலர். அந்த இடம் கீழெல்லாம் நான் கொஞ்சம் பாசி அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரில நினைக்கிறேன். இது வந்து நம்ம குட்டிங்க கைஸ். நியூஸாக போட்ட குட்டியெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் க்யூர் பண்ணி. இதில் தான் நம்ம நத்தை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஏன்னா பெரிய இதுலேயே கைஸ் 2 நத்தை விட்ருக்கேன் பார்த்தீங்கல்ல. இடம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ன்றதுனால நீட்டாக இருக்கட்டும் மீன் விட்ருக்கேன். சரி கைஸ், இன்னும் இடம்லாம் இருக்குது காமிக்கிறேன். இன்னும் 2 மீன் கூட இருக்குது. அது ஒரு ஃபைட்ரு கைஸ். இது நம்ம டிஜே கைஸ். வளர்த்த மீன்லேயே நல்லா வந்திருக்குது தான் கைஸ். அப்புறம் சண்டைக்குனே வந்து வளர்த்த மீன்லேயே நிறைய வளர்த்த மீனா மாடி தான் கைஸ். அது இந்த டிஜே தான் கைஸ். குட்டி போட்டுக்கிட்டு மிஷின் கைஸ். குட்டி போட்டுற மிஷின் செம்மையானது. இதான் கைஸ் என் ஃபைட்ரு. சண்டைக்குன்னு வந்து எல்லாரையும் பதற விட்டது. பாருங்க கைஸ். இப்போ மேலே நம்ம வீடியோ எடுக்கும்போது மேலே வரல. இப்போ மேலே நினைக்கிறாங்க பாருங்க கைஸ். 2 பிளாக் ஷார்க் கூட தான் கைஸ். இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தெளிவாக தெரியும். இதுமாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம ஃப்ளோரான்லாம் இன்னும் வர வேண்டிய வீடியோலாம் ஃப்ளோரான்லாம் காமிக்கிறேன் கைஸ். இடம் ஏன் குப்பையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூஃப் மாதிரி இருக்கும் கைஸ். அது முந்தானத்து ஒரு பூனை வந்து விழுந்துட்டு கைஸ். நம்ம வளர்த்தது தான். மேலே இருக்குது. இப்போ கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். சரி கைஸ், டாட்டா. இதேமாரி அடுத்த வீடியோவில் நம்மளை காணலாம் கைஸ்.